சிஎஸ்கே அணியில வெறும் 2 மாற்றம். மொத்தமாவே மாறுன சென்னை அணி. இத முதல்லயே பண்ணியிருந்தா என்னவாம்? ஐபிஎல் 2025வது வருஷ சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 12 போட்டிகள்ல விளையாடி 9 போட்டிகள்ல தோல்விய தழுவி இப்பதான் 3வது வெற்றிய பெற்றிருக்கு. சிஎஸ்கே அணியில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிலவி வந்துச்சு. ரசிகர்கள் நிறைய பேரு சிஎஸ்கே அணியில மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஆனா செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி சிஎஸ்கே அணி எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாம தொடர் தோல்விய தழுவிட்டு வந்தது. இந்த நிலையில கடும் அடிய சிஎஸ்கே அணி சந்திச்சதால இப்போ இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இந்த நிலையில கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்துல சிஎஸ்கே அணியில இடம்பெற்றிருந்த இளம் வீரர்கள் 2 பேரு அபாரமா விளையாடி ஆட்டத்தையே தலகீழா மாத்திருக்காங்க. குறிப்பா 3வது வீரரா களமிறங்கின அறிமுக வீரர் உர்வில் பட்டேல் 11 பந்துகள்ல 31 ரன்கள் சேர்த்தாரு. இதுல 4 ஹிமாலய சிக்சர்களும் 1 பவுண்டரியும் அடங்கும். இது மூலமா சிஎஸ்கே அணி பவர் பிளேல பெரிய ஸ்கோரை எட்டுச்சு. அதே மாதிரி நடுவரிசையில களமிறங்கின டிவால்ட் பிரவீஸ் தன்னோட இயல்பான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. குறிப்பா வைபவ் அரோரா வீசின ஒரே ஓவர்ல 30 ரன்கள் பிரவீஸ் குவிச்சாரு. இது மூலமா 25 பந்துகள்ல 52 ரன்கள் சேர்த்தாரு. இது ஆட்டத்துல ரொம்ப பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்துச்சு. இது பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய ரசிகர்கள் சிஎஸ்கே அணி இளம் வீரர்களை அதிக அளவு சேர்த்திருக்கிறதன் மூலமா போட்டியே இப்போ தலைகீழா மாறி இருக்கு. சிஎஸ்கே அணி பவர் பிளேல 60 ரன்கள் சேர்க்கறதுக்குள்ள 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிச்சு. இருந்தாலும் இளம் வீரர்கள் கொஞ்சம் கூட பதற்றம் அடையாம அதிரடி காட்டி வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த மாற்றத்தை சிஎஸ்கே அணி ஆரம்பத்திலேயே செஞ்சிருந்தா இந்த சீசன்லயும் பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிருக்கலாம். ஆனா சிஎஸ்கே அணி பட்டுதான் திருந்தும் அப்படின்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இருந்தாலும் இந்த சீசன்ல கத்துக்கிட்ட பாடத்தை அடுத்த சீசன்ல திருத்திக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிருக்காங்க.